guys, welcome back to a new video. நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ட்ரெண்டிங்கான ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து எப்படி அலைன் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி தரப்போகிறேன். ஒரு 2-3 எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் பண்ணி அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோ ரெடி போகலாம். அலைன் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற அலைன் மோஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அலைன் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி 1:1 கொடுத்துக்கோம். 1080p 60 fps பிளாக் கலர் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சில இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக வந்து 2 செகண்டுக்கு ஆட் பண்ணியிருக்கணும் இமேஜஸ். ஸோ அந்த பேசிக் பார்த்துக்கோங்க. நான் வந்து 2 செகண்டுக்கு ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 செகண்டுக்கு. ஸோ 2 செகண்டு 1.5 செகண்டு அதாவது 2 செகண்டு 1.5 செகண்டு 1 செகண்டுக்கு இமேஜஸ் வந்து நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 செகண்டு, இது 1.5 செகண்டு, இது 2 செகண்டு. ஸோ இப்படி நான் வந்து ஒரு 3 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஆர்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1, 2, 1, 1 இப்படி வந்து 3 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, கடைசி, அதாவது ஃபஸ்ட்டில் வைக்கிற கடைசி இமேஜஸும் செகண்டில் வைக்கிற ஃபஸ்ட் இமேஜஸும் ஒன்றா இருக்கணும். அது ஏன்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜஸும் ஒன்றா இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதாவது 2வது செட்டுமே நம்மளுக்கு 2, 1, 1 இந்த செகண்ட் ஆர்டரில் நீங்கள் அடுத்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த எஃபெக்ட் செய்யும்போது இஎஃப்எக்ஸோட கண்டினியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ. ஸோ இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு செட்டை மட்டும் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செட் மட்டும் தெரியும். ஸோ செகண்ட் செட் தெரியாது இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே இருக்க பேசிக் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி மோஷன் பிளர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து பேசிக்கில் மோஷன் பிளர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது இமேஜஸ் ஆட் பண்ணிடலாம். 2வது 3வது இமேஜஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2வது ஃபஸ்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜஸில் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேட் அண்ட் கீ மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேட் மாஸ்க் கீ அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வைப் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்த பிறகு நம்ம இதில் வந்து எதுவுமே செட் பண்ண போகிறதில்ல. கீ ஃப்ரேம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, எண்ட் அப்படின்னு கொடுத்துப்பாங்க. ஸோ இந்த டிகிரியில் வந்து 50%, இங்கே வந்துட்டு சம் பெர்சன்டேஜும் சம் ஆங்கிளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், எண்டில் வந்து நம்ம 50% செட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஸ்க்ரீன் மூவ் ஆகுது தெரியும். கரெக்டாக 50% வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக எண்டில் வந்து 50% செட் பண்ணிட்டோம். ஸோ வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியும் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும், இல்லை நான் வந்து வெர்டிக்கலாக பண்ணுறேன், இது ஹரிசாண்டலாக பண்ணுறேன் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 90 டிகிரி கொடுக்கணும். ஸோ நம்ம 90 டிகிரி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக வந்து. ஸோ இது நம்ம கொடுத்த பிறகு நம்ம வேறு எதுவுமே தொட போகிறது இல்லை. பேக் வந்துட்டோம். திரும்பி ஆட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு மோஷன் பிளர் அப்படின்னு கிளிக் பண்ணி ஃபுல் 4க்கு கொண்டு போயிருங்க. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறது. இதே திரும்பி காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ 2வது இமேஜஸ் பார்த்தீங்களா, 1 செகண்டுக்கு ஆட் பண்ணது, அதையும் நம்ம வந்து எஃபெக்ட்ஸில் போய் பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வைப் எஃபெக்ட்டில் நம்ம எண்டில் வந்து 50% கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 270 செட் பண்ணிக்கோங்க. 270 செட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்து 2ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது அந்த பிரிஞ்சது வந்து தெரியாத அளவுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து எப்படி அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மூவ் ஆப்ஷன், இது வந்து ரொட்டேட்டிங், இது வந்து ஜூம் ஆப்ஷன். அதாவது ஜூம் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக் இமேஜஸில் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 0.30 செகண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வைக்கிற ஜூம் ஃபஸ்ட்டு வச்ச ப்ளஸ் ஐக்கானில் வந்து நல்லா உங்களுக்கு மேக்ஸிமம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜஸ் இப்படி வர மாதிரி இருக்குது. ஸோ
ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் கிளிக் பண்ணி கிராஃப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நல்லா இந்த கார்னர் கொண்டு போகிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே இதை காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மற்ற இமேஜஸ்க்கு நம்ம கொடுக்க தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட்டோட வர மாதிரி ஸ்டார்டிங்கில் ஜூம் எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொண்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க, மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போய்க்கோங்க, மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இருக்குது மூவ் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் 0.37 கழிச்சு அந்த இமேஜ்லேருந்து 0.37 கழிச்சு அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வைக்கிற ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு நான் வந்து ரைட் சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு நல்லா தூரமாக கொண்டு போய்க்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் கரெக்டாக வந்து இமேஜஸ் சென்டராக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெட் கலர் ஸ்க்ரீனில் ரெட் கலர் கோடு வர மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து கிராஃப் வந்து பார்த்தீங்களா இது வருது இப்போ. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் கிராஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அதை பேஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி அடுத்த இமேஜஸ் வந்து ரெண்டாவது இமேஜஸ் ஆட் பண்ணி தொட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்கோங்க. அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் 0.37 கழிச்சு அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான், அதாவது இமேஜில் இருந்தால் எல்லாமே 0.37 கழிச்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டு ஃபஸ்ட் இமேஜஸ் நான் லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். லாஸ்ட் இமேஜ் அந்த இமேஜஸ் வந்து ரைட் சைடு கொண்டு போன மாதிரி இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போயிருக்கோம். இப்போ இதுவுமே பார்த்துக்கோங்க, அந்த கரெக்டாக அந்த ரெட் லைனை கிளிக் பண்ணி தான் வரணும். ஓகே, இப்போ நம்ம ரெட் லைனில் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் கிராஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே இது கிராஃபை பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சூப்பராக அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து அந்த அந்த மோஷன் பிளரும் அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக தரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம ரெண்டாவது செட்டில் அந்த கிராஸான ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த இமேஜை நான் இதுக்கு ரெண்டாவது செட்டுக்கும் கண்டினியூ பண்ண சொன்னேன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த இமேஜஸை எதுக்கு ரெண்டாவது செட்டுக்கு பேசிக்கில் கொண்டு வந்தோம் அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இதோட எஃபெக்ட் கண்டினியூ ஆகும்போது இதோட வீடியோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது இதோட வீடியோவே இது கண்டினியூ ஆகும்போது புதுசாக ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் உள்ளே வர மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக. ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்துட்டு கண்டினியூஸாக அப்படியே அடுத்த வீடியோக்கும் போக மாதிரி திடீர்னு ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொண்டு வர மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ ஸ்மூத்தாக உங்களுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 0.37 வச்சு அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான், நம்ம ரெண்டாவது ப்ளஸ் ஐக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பண்ணும்போது நம்ம ரெண்டாவது ப்ளஸ் ஐக்கானில் நான் லைட்டாக ஒரு ஜூம் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஜூம் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நச்சுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கிராஃப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது இந்த இமேஜஸோட கண்டினியூ வந்து உங்களுக்கு ஒரு லைட்டாக வந்து ஒரு ஜூம் ஆன மாதிரி இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அந்த வீடியோவில் செய்கிறதுக்கும் வந்து கண்டினியூஸாக பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இதோட வீடியோக்காக தான் வந்து இதோட இமேஜஸே நான் கண்டினியூ பண்ணேன். இந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணும்போது இந்த ஜூம் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும், நைஸாகவும் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் போய் ஆட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போய்க்கோங்க. அதில் வந்துட்டு பிளர் ஆப்ஷனில் போய் மோஷன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணிடலாம். ஸோ திரும்பி பேக் வந்து ஆட் எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு இங்கே மேட் மாஸ்க் கீ அப்படின்னு கொடுத்துப்பாங்க. அதில் வந்து வைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த தடவை எதை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆங்கிள் செட் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் அப்படின்னு கொடுத்துப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குறைப்பீங்களா, ஸோ அந்த ஒரு இதுக்கு வாங்க. இதில் வந்து 50% இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ 50% வச்சிங்கன்னா உங்களுக்கு காவாசி வருது இந்த வீடியோவில். ஸோ நான் இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இல்லை, உங்கள் இமேஜஸ்க்கு உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 43 வருது. ஸோ நான் 43 ரவுண்டாக வச்சுருக்கேன். ஸோ ஆங்கிள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து கிராஸான ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இல்லை, ஸோ அதனால் ஸோ கரெக்டாக வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு கிராஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 34 டிகிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை திரும்பி வந்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து ஸோ ரெண்டாவது இமேஜ் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸ்வைப்பில் போய்க்கோங்க. ஸோ எண்டிங் வந்து உங்களுக்கு அதே இருக்கட்டும். டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜஸோட கரெக்டாக செட் ஆகணும். ஸோ இதுக்கோட எண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது இமேஜஸ், அதாவது இந்த கிராஸான ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது, எண்டுமே கரெக்டாக சொல்ல முடியாது, ஆங்கிளுமே கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு ஃபோட்டோ ரெவல்யூஷனை பொறுத்து ஒரு ஃபோட்டோ வந்து 1:1 சைஸில் இருக்கலாம், இதனால் இன்னொரு ஃபோட்டோ வந்து 16:19 எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த கிராசிங் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியாது. உங்கள் வீடியோவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும், இது வந்து கரெக்டாக ஒட்டிருச்சு, இது வந்து கரெக்டாக ஒட்டலை அப்படிங்கும்போது எண்டும் ஆங்கிளும் நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக ஸ்ப்ளிட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் 0.30 செகண்டில், வீடியோவிலேருந்து 0.30 செகண்டில் அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டாப்லேருந்து கொண்டு போகிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த கிராசிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராசிங் வந்து எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு கிராஃபில் போய்க்கோங்க, பேஸ்ட் கிராஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, பேஸ்ட் கவுஸு. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் 0.30 செகண்ட் கழிச்சு, இமேஜஸோட 0.30 செகண்டில் கழிச்சு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு, ஸோ இதை வந்து நான் கீழே கொண்டு போகிறேன். ஸோ இதை வந்து நான் கீழே இருந்து கொண்டு போகிறேன், கீழ் டைரக்ஷனில். ஸோ பாட்டம் டைரக்ஷன் கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ இதுலேயும் பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்து பேஸ்ட் கவுஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் மொத்தமாக ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தரமான ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும். ஹே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆரம்பிச்சுக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, தேங்க்யூ கைஸ். அன்டில் தி பிளாட்ஃபார்ம் டிஎன் தமிழ்.